வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 78 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகிறோம். எபிசோடு ஆரம்பிக்கும் போதே எப்பவும் பண்ண மாட்டாங்க. இந்த தினமும் சாண்டா கிளாஸ் வராரு, ஏதோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாரு, டான்ஸ் ஆடுறாரு, விஜய் சேதுபதி ஆட வைக்கிறாரு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் முன்னாடி சாண்டா கிளாஸ் அந்த ஃபன்னியாக அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். பட் விஜய் சேதுபதி அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக அந்த ஃபன்னியாகவும் டான்ஸ் ஆடி எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் குதிச்சு கீழே விழுந்து விரண்டு எப்படியோ போயிட்டு இருந்தார், ஏதோ ஒரு பதட்டம் போல். அண்ட் ஃபைனலாக அப்புறம் விஜய் சேதுபதி என்னமோ இக்கு வச்சு என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஏன் வந்திருக்காரு, ஃபேஸ் ரிவீல் பண்ணுவார் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. ஃபேஸ் ரிவீல் பண்ணுற நேரம் வரும், அப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சு சொல்லிகிட்டு இருக்காரு. என்னென்னு தெரில. உள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனவுடனே கானாவினத்து ஆனால் இந்த மாதிரி எனக்கு என் ஒய்ஃபுக்கு பர்த்டே ஆனால் விஷஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஷஸும் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தோம்னா பின்னாடியே அடுத்து இவர் அமித் அப்படிங்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, என்ன கை கேட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் அவர் 60 பிறந்தநாள் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஓகே 60 நாளா, ஓகே அவங்களுக்கு விஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததுனா ஓகே எப்படியா, எனக்கு ஜனவரி 16 பர்த்டே, எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் அடுத்து விஸ்ஸஸ் கேட்குறாரு. அடுத்து எஃப்ஜே பண்ணி, என்னடா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தனா, இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கீங்க, எல்லாருமே ஒவ்வொரு ஆள் வச்சுருக்காங்க இவ்வளோ பர்த்டேன்னு. இந்த தடவை ஒவ்வொருத்தனா டக்கு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜேக்கு அக்காவுக்கு பிறந்தனால அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அந்த விஷயம் சொன்னார். ஒரு மாதிரி நல்லா அவர் சொல்கிற அந்த ஒரு இது ஃபீல் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நல்லாவே பண்ணார், விஷஸ் பண்ணார். அடுத்து டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் நடந்துச்சுல, அதை பற்றி பேசினாங்க. எல்லாத்தையும் பாருனார். இந்த மாதிரி எல்லாமே சூப்பராகவே பண்ணீங்க இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டான்ஸ் ஆடினது விக்ரமும் அண்டு அரோராவும் ரொம்ப நேரம் ஆடினது, அதை பற்றி சொல்லி எல்லோரும் பண்ண டான்ஸ் எல்லாத்தையுமே பாராட்டிட்டு அப்புறம் கானாவினத்தை எச்சரிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டு அப்புறம் முடிச்சிட்டாங்க. என்னடா நேத்திக்கு இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நடந்துச்சே, இந்த மாதிரி சாண்ட்ரா இந்த மீனிங்கில் சொன்னீங்களா பாடினீங்களா அப்படின்னு சொல்லி கனியை வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாங்களே, குழந்தைங்களுக்கு பாடுன்னு. அதை பற்றி எதுவுமே நேற்று டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு. இதை காரணமாக சொல்லி சாண்ட்ரா அதை பற்றி டிஸ்கஸே பண்ணாமல் விட்டாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதை விஜய் சேதுபதி தீர்த்து வைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவர் கேட்கவெல்லாம் இல்லை, என்ன நடந்துச்சு அதெல்லாம் தேவையே கிடையாது, இந்த டாப்பிக்குள்ளேயே போத்தாகல, அது அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத டேரெக்டாக அவங்களுக்கு சொல்லிட்டு அது தப்பு, அது அந்த மாதிரி உங்களுக்கு அப்போ நீங்கள் ஏன் அந்த மாதிரி நினச்சிங்கிறப்போ எனக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன் போல், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் சாரி கேட்டுறது உங்களுக்கு நல்லது, நீங்கள் தான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்க, இது தப்பாக நினச்சிக்கிறது அது அந்த மாதிரி உங்களை தான் டவுன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிவிட்டு நீங்கள் சாரி கேட்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சாரியே கேட்க வைக்கிறாரு டேரெக்டாக. எதுவுமே இது பண்ணாமல் அப்போஸ் பண்ணி டாக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இதுதான் மேட்ரு, இது அது நடந்துருக்கக்கூடாது, நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு ஸ்ட்ரைட்டாக புரிய வச்சார். சாண்ட்ரா எதுவுமே அப்போஸ் பண்ணி பேசலை. உடனே சாரி கேட்டாங்க கனிக்கிட்ட. எஸ் அதான் கரெக்டு. அவங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களாக இருக்குது, கொஞ்சம் தப்பாக. அது அவங்க தான் யோசிச்சு அதை திருந்திக்கணும், இல்லை கூட யாராவது வச்சு அதை கன்சல்ட் பண்ணி மாற்றிக்கணும். எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இதே மாதிரி வாரம் சொல்லி எல்லாத்தையும் சாரி தான் கேட்டிருக்கணும். இடைவேளி விட்டுட்டு போனார். உடனே ஏதோ ஒன்று இது தப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா பார்த்தோம்னா அதே மாதிரியே ஜென்யூனாக எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சாரி அப்படிங்கிற மாதிரி ஜென்யூனாகவே கேட்டாங்க. ஓகே ஃபைன், முடிந்தது. அப்புறம் விக்ரம்கிட்ட ஏதோ கேட்குறாங்க. விக்ரம் ஏதோ ஒன்று தப்பு நடந்துச்சு, அது உங்களை கோத்து விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாரு. என்னத்தை ஆரம்பிக்கிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நடக்க போது அதுக்கு முன்னோடியாக பேசுனாங்க, இப்படி ஃபேமிலி டாஸ்க். அதனால் எந்த ஃபேமிலி வந்தால் பயப்படுவீங்க, எந்த ஃபேமிலி வந்தால் ஜாலியாக இருக்கும், சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் யார் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி மாற்றி மாதிரி சொன்னாங்க. இதில் பெரும்பாலும் பேசப்பட்டது பயப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா பாரு ஏன் பயப்படுவாங்கன்னு பார்த்தோம்னா கம்மு ப்ராப்ளம். அது எப்படி பயமாக போயிடுச்சுன்னா இதெல்லாம் வெளியே எப்படி போயிருக்குங்கிறதுல ஒரு பயம். அப்புறம் 3 hours தான் கொடுப்பாங்க, எனக்கு 24 hours வேணும்னு சொல்லி ஒரு முனிப்போடு சுற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு டைம் பத்தாது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு சைடு யார் பயப்படுவான்னு சொல்லி பார்த்தோம்னா
ஆதிரை ஃபேமிலி வந்து எஃப்ஜே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யார்லேருந்து ஆரம்பிச்சோன்னா பாரு எப்படி ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஆகா எல்லாரும் நம்மளே சொல்கிறாங்களே நமக்கு ஈக்குவலாக எவன் டஃப் விடுவான்னு பார்த்து உடனே வந்து எஃப்ஜேவை பிடிச்சி தாக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஆதிரை ஃபேமிலி வந்தால் வந்து எஃப்ஜே வந்து பயப்படுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. இதில் வந்து எஃப்ஜே பயப்படுற அளவு ஒன்றும் இல்லை, பட் வந்து அங்கே டாக்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து போயிருச்சு. ஏன்னா அப்படி ஒன்றும் அவ்வளோ மோசமாக ஒன்றும் வந்து நடந்துடல. இட்ஸ் ரெண்டு பேருமே அதில் வந்து தப்பு தான் அதில். அதனால் எஃப்ஜே மட்டும் குத்தம் சொல்லிங்கிற மாதிரி வந்து அது வந்து போகாது அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு அது அப்படி கிடையாது. அண்ட் வந்து அதனால் இவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபேமிலிஸ் அந்தளவுக்கு வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சில ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருப்பாங்க, கொஞ்சம் அதெல்லாம் ஓப்பனாக அடிச்சு தம்முன்னு தூக்கிடுவாங்க. பட் வந்து நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க, பெருசாக இந்த மாதிரி பப்ளிக்கில் அந்த மாதிரி வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு அடுத்து இந்த பயம்லாம் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டாங்க. அண்ட் வந்து சந்தோஷம் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா வந்துட்டு எல்லாருமே. அப்புறம் கம்முவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பயம் இருக்கும், பாரு ஃபேமிலி இருந்தால் பயம் இருக்கும்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் பயம் இருக்கும், கம்முவுக்கு முதல்ல இருந்தே பயம் தான். அதனால தான் 21 hours ஏன்டி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் வந்து சாண்ட்ரா வேற தப்பா என்ன யோசிக்கிறதே சாண்ட்ராக்கு வேலை. எப்படின்னா பாரு ஃபேமிலி இருந்தால் பாருக்கு பயமாக இருக்கும், கம்முக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பாரு ஃபேமிலி வருதுன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம் இல்லை, பயத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது வந்து தெரில இதுக்கு சாண்ட்ராக்கு. அண்ணன் வந்துட்டு யாரெல்லாம் சந்தோஷப்படுவானோடனே எல்லாருமே மேக்ஸிமம் வந்து சந்தோஷப்படுவாங்க. இதில் முக்கியமாக சந்தோஷம்னு பார்த்தோம்னா வந்து ஆதிரி வந்து ரொம்ப வந்து எதிர்பார்த்தாங்க அந்த 24 hours. ஆனால் வந்து ஆதிரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ணன் வந்துட்டு முக்கியமாக பார்த்தோம்னா இவங்க விக்கல்ஸ் வந்து ரொம்ப வந்து எமோஷனல் டச்சில் இருப்பார், அதனால் அவர் வந்து சந்தோஷப்படுவாங்க. அண்ட் வந்து கானா வினோத்தோட ஃபேமிலியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஈகராக வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அண்ட் வந்து சாண்ட்ரா முக்கியமாக சாண்ட்ரா வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் சரோரா சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி. ஏன்னா வந்து அப்போ இருந்த வரைக்கும் வந்து சாண்ட்ரா வந்து நல்லா க்யூட்டாக பப்ளி இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் லோவாக போய் இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து அவர் வந்தால் திரும்பி வந்தால் வந்து அது வந்து நல்லா இருந்திருக்கும். அவர் எவிக்ட் ஆகாமல் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் இவங்களுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து சூப்பரான ஒரு எண்ணங்கள் அந்த இது. அதனால் வந்துட்டு எல்லாத்திலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு உண்மையாலுமே இது கொஞ்சம் ஐ ஓப்பனிங்காக இருக்கும், வந்துட்டு போனார்னா ஒரு மாதிரி. அதுக்கப்புறமாவது கொஞ்சம் நல்லா மாறிட்டாங்கன்னா ஓகே ஃபைன். பட் வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க மொத்தமாக. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கூடயும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லா குடும்பத்தை பற்றியும் வந்து மாற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் மேக்ஸிமம் வந்து எல்லாரும் எல்லாத்த பற்றியும் சொன்னது. மற்றபடி எல்லாத்துக்குமே சந்தோஷம் தானே, ஹாப்பி. விஜய் சேதுபதி ஒரு இது வந்து அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்னா வந்துட்டு நம்ம வந்து மலையேற ட்ரை பண்ணுவோம், மலையேறி முடியறதை விட மலையேறதுக்காக அந்த ஒரு ஜோனில் இருந்து ட்ரை பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஒரு ப்ரெஷியஸான மொமெண்ட்டு. அண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மலையெல்லாம் ஏறுறதுக்காக தான் கஷ்டப்படுவோம். ஆனால் வந்து ஏறி முடிச்சதுக்கப்புறம் அது ஒன்றுமே இருக்காது, அது ஒரு செகண்டில் இப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் அந்த ஏறுறதுக்காக அந்த போராடின ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மையாகவே வந்து வேறு லெவல் மூமெண்ட்டு. அதை தான் நீங்கள் வந்து யோசிச்சு அதை தான் வந்து எடுத்துக்க வேண்டிய மொமெண்ட்ஸே. பட் நம்ம வந்து எல்லாருமே வந்து மலை ஏறி முடிக்க அந்த ஒரு இதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து அது எல்லாமே பண்ணுவோம். அதுதான் வந்து அது ஒரு மாதிரி சொல்லுவார், நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா, அதுதான் வந்து உண்மையாலுமே வந்து ப்ரெஷியஸான மொமெண்ட்டு, வேல்யூ பண்ணுற மொமெண்ட்டு, வேல்யூபுளான மொமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து சொன்னார். அந்த மாதிரி ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுறது அதுதான் வந்து வேல்யூ வந்து அது வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. எவிக்ஷனுக்கு வந்துட்டாங்க. எவிக்ஷனில் வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு உட்கார சொல்லிட்டு சேவ் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் யார் எவிக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து விக்கல்ஸ் கனி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த எவிக்ஷனே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. உடனே யாரோ கேட்டோடனே எஃப்ஜே அப்படின்னு சொன்ன உடனே கால் எடுத்து காமிச்சு எஃப்ஜே அப்படின்னு சொல்லி உடனே எஃப்ஜே வெளியே அனுப்பிட்டாங்க. அண்ட் வந்து எஃப்ஜே விக்டின்னு வந்து சொன்ன உடனே வந்து எஃப்ஜே வந்து அவ்வளோதான்ப்பா முடிஞ்சதுப்பா என் ஆட்டம் முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என் கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன், ஜென்யூனாக தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் வந்து இது வந்து எனக்கு வரும்னு தெரியும் ஒரு நாளைக்கு. அது வந்து இந்த இதுக்காக தான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், பீட் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சாங் வந்து அப்படியே வந்து பாடினார். பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி அழுகாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, கானானூத்து வேணாம், நம்ம வந்து கலைஞன் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தார். அண்ட் வந்து ஆதிரைட்டு வந்துட்டு டேரெக்டாகவே வந்து நான் வந்து எல்லாமே வந்து எனக்கு உன்னை பிடிக்கும், இன்டர்நேஷ்னலாக எதுவுமே பண்ணல, ப்ரூவாக தான் நான் இருந்தேன். அண்ட் வந்து உன் கேம் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் அப்படி மட்டும் தான் யோசிச்சேனே தவிர மற்றபடி வந்து இன்டர்நேஷ்னலாக நான் வந்து உனக்கு எதுவுமே வந்து ஆப்போசிட்டாக நினைக்கல அப்படின்னு சொல்லி
ஜென்யூனாக கேட்டு மண்டி போட்டு கேட்டு எல்லாமே வந்து கேட்டு இதுக்கு மேலே வந்து ப்ரூவ் பண்ணுற உண்மை இல்லை. இதுக்கு மேலே நான் வந்து பேசி இன்னமும் வளர்த்த விரும்பலை. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு எதாக இருந்தாலும் வந்து வெளியே போய் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுறேன். இல்லைனா இப்போவே வந்து உன் கேம் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டாரு. ஒருத்தர் வந்து இந்த எண்டிங் மூமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஏன்னா இதுக்கு மேலே வந்து நடித்து அவர் ஒன்றும் வந்து கிழிக்க போகிறது இல்லை வீட்டில். அதனால் வந்து அவர் இப்போ வந்து அவர் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே வந்து சொன்னாங்கன்னா அது வந்து ட்ரூவாக தான் சொல்லுவாங்க. வந்து அதான் வந்து உடைக்கிற ஒரு நேரம் கடைசியாக. அண்ட் வந்து அது அந்த டைம் இந்த எவிக்ஷன் டைமில் மட்டும் எல்லாருமே வந்து பியூர் சோல் நல்லவன் இந்த மாதிரி வந்து மாறிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து எஃப்ஜே பண்ணதில் வந்து ஒரு ட்ரூ செல்ஃப் வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. மேபி அவரை நம்ப முடியாதானா அப்பப்போ உருட்டுற ஆள். பட் வந்து மேபி வந்து அவர் வந்து வெளியே போய் தொடரணும் அப்படிங்கிறக்காக நினைக்கலாம். பட் வந்து இத்தனை ஹவுஸ்மேட்ஸ்ட்டை இல்லாதது ஆதிரேட்டை வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து வச்சிருக்காருன்னா வந்துட்டு அது இல்லாமல் இருக்காது. அது வெளியே போய் கண்டினியூ பண்ணணும்னு வந்து நினைக்கிறாரு. அதனால தான் அதை வந்து ஜென்யூனாக இங்கேயே வந்து ஓப்பனாக எல்லாத்துக்கு முன்னாடியுமே, ஏன்னா வந்து எல்லாத்துக்கு முன்னாடியே தான் இது வந்து நடந்துச்சு, நான் அந்த மாதிரிலாம் பேசினேங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால் எல்லாத்துக்கு முன்னாடியுமே நான் வந்து ஜென்யூனாக வந்து உன்ட்ட வந்து சொல்லிடுறேன், கேட்டதான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்யூனாக அது பேசினது வந்து உண்மையாலுமே அதுக்கு மேலே என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்து அவர் ஒரு ட்ரூ செல்ஃபை வந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. அந்த டைம் மட்டும் தான் எல்லாருமே ட்ரூவாக இருப்பாங்க ஃபுல் செல்ஃபில். அது வந்து அப்படி வந்து உடச்சி காமிச்சிட்டாரு. அண்ட் தென் வந்து ஆதிரேட்டையும் எல்லாமே சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வெளியே போகும்போது வந்துட்டு ஆதிரையும் வந்துட்டு நான் உன்னை வெளியே போகணுன்னு மட்டும்தான் நினச்சேன் பட் வந்து நான் நீ வெளியே போகணுன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்துட்டு அது இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், ஆதிரை வந்த வேலை நினச்சிட்டு எதை நினச்சிட்டு வந்தாங்க, வெளியே அனுப்பணும் எஃப்ஜே அப்படின்னு வந்து நினச்சது வந்து நடந்துருச்சு. எஃப்ஜேனால ஆதிரை போனாங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து அது மட்டும் காரணம் கிடையாது. ஆதிரை என்னெல்லாம் பண்ணாங்களோ அதுதான் காரணம். பட் வந்து அது வந்து அவங்களோட ஃபீல், அது எஃப்ஜே கூட இந்த மாதிரி இருந்ததுனாலங்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு அதே மாதிரி எஃப்ஜே வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆதிரை அவங்க நினச்சது வந்து சாதிச்சிட்டாங்க. ஏன்னா வந்ததுலேருந்தே வந்து அவனோட இதே வந்து கேம் வேறு மாதிரி மாறி, ஆனால் எஃப்ஜே வந்து ஸ்லோ ஆகிட்டார். ஒரு மாதிரி கேமே ஒழுங்காக விளையாடுற மாதிரி தெரியல. அதனால தான் வந்து விட்டாய் அப்படி வந்து போயிட்டாரு. அது வந்து ஆதிரை வந்தவுடனே டப்புன்னு அது அடித்து தூக்கிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து எஃப்ஜே ஆதிரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க மிஸ்ஸியோ அப்படின்னு கத்திக்கிட்டு, சும்மா கோபத்தில் வெஞ்சன்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்த ஜோனுக்குள்ளே போகிறது. ஏன்டா ஒரு ஜோனில் இருக்க மாட்டீங்க மொத்தமாக, ரிவெஞ்ச் கொடுக்கறது அப்புறம் மிஸ்ஸும் பண்ணுறது, வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. வெளியே போய் நல்லா எனக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நீ வந்து இருக்கணும் ஃப்ரெண்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எஃப்ஜே வந்து கேட்டுட்டு இருந்தார். அடுத்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நாளாக இருந்துட்டு இதுக்கு மேலே வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கேட்குறாரு. யார் வந்து அந்த மாதிரி இவங்க ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சு, உள்ளே வந்ததுக்கான ஆட்டம், அதனால் இதுக்கு மேலே இவங்க வந்து வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று நடத்துகிறாங்க. அண்ட் வந்து எல்லாருமே வந்து ஆளாளுக்கு மாற்றி எடுத்த உடனே வந்து ஆதிரை சொல்லிட்டாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்தால் போயிட்டான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அவங்க வந்ததுக்கான வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. அண்ட் அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே கடைசியில் வந்து மாற்றி தான் வந்து சொன்னாங்க. அண்டு விஜய் சேதுபதி கேட்டதுக்கு என்னமோ இதுக்கு தான் நினைக்கிறேன். எஃப்ஜே வெளியே போனோடனே ஆதிரைக்கு எல்லாரும் சொல்லுவாங்களோ என்னமோ நினச்சாங்கன்னு. பட் வந்து எல்லாருமே மாற்றி ஆளாளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் வந்து நிறைய பேர் கொஞ்சம் சில பேர் வந்து சாண்ட்ரா ரெஜின் போனதுனால அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே சென்டிமெண்ட் சிம்பதியிலே இருக்காங்க, வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எஸ் கரெக்ட், உண்மையாலுமே வெளியே அனுப்பிடுங்க சாண்ட்ரா. அது இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் உடனே இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி 2வது எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு 77 நாள், எத்தனை நாள் ஆச்சு, 77 நாள் ஆச்சா, அப்போ வந்து இன்னொரு எவிக்ஷன் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி எவிக்ஷன் கார்டை காமிச்சு யார் போனால் ஆதிரை அப்படின்னு சொல்லி டப்புன்னு உடச்சி விட்டாப்புல. ஆதிரைன்னு உடனே எல்லாத்துக்கும் பக்கு என்னடா 2வது எவிக்ஷனா அப்படின்னு உடனே எல்லாத்துக்கும் வந்து பயமாகி போச்சு. ஆகா என்னடா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியானோ, எஃப்ஜே போயிட்டா இதுக்கு மேலே எவிக்ஷன் கிடையாது அடுத்த திடீர்னு என்னடா எவிக்ஷன்ங்கிறீங்க அப்படின்னு சொன்னே காடை காமிச்சோடனே எல்லாம் பேன் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா பாரு குப்பமாக அப்படியே ஷோலே வந்துட்டு அப்படி ஒரு ரியாக்ஷன் காட்டுறது, சூப்பர் அந்த மாதிரி ரியாக்ஷன், அது ஒரு ரியாக்ஷன் ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஆதிரை போகிறாளா உள்ளே என்ன வெஞ்சன்ஸ் இருக்குன்னா மேபி வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ரவுண்டில் உனக்கு கிடச்சதில்ல அப்படின்னு கூட மேபி வந்து இருக்கலாம். இல்லை வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணாலும் தெரியல, பார்த்தா ஹாப்பியாக நம்ம தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து எஃப்ஜே வந்து போயிட்டான்ல நீ போகணும் நீ அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் இங்கே வந்து 2 சைட் ஆஃப் பீப்புள் தான். ஒரு சைட் ஆஃப் பீப்புள் ஆதிரையை பிடிச்சவங்க எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு 24 hours வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வரக்கு ரொம்ப எதிர்பார்த்தாலே, பட் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி ஒரு ஃபீலில் இருக்காங்க பிடிச்சவங்க எல்லாருமே.
இன்னொரு சைடு பார்த்தோம்னா இது வந்து ஆதிரை பிடிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது, எஃப்ஜே அதிகமாக பிடிச்சவங்கன்னு மேபி வந்து சொல்லலாம். பட் அவங்க ஜென்யூனாக வந்து காமிச்சிட்டாங்க. பட் வந்து சிரிப்பு எல்லாம் வந்து அடக்கிட்டு கம்முவும் இதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து கொஞ்சம் வந்து ஃபேக் மாதிரி தான் இருந்துச்சு லைட்டாக. ஏன்னா வந்துட்டு எஃப்ஜே போயிட்டான்ல, எஃப்ஜே போனதுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆதிரையும் போயிட்டான். எஸ்டா இதான்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எஃப்ஜேவை பிடிச்சவங்களுக்கு ஒரு 2-3 பேர்த்துக்கு. அண்ட் வந்து அதான் இப்போ வந்து ஆதிரையை பிடித்தவர்கள், எஃப்ஜேவை பிடித்தவர்கள், ஆதிரையை பிடிக்காதவர்கள், எஃப்ஜேவை பிடித்தவர்களுக்கு வந்து அது வந்து கண்ணு முன்னாடி தெரியல ஆதிரை வந்துச்சு அந்த மாதிரி ஒன்று நினச்சாங்களே, அது நடக்கலையேங்கிற மாதிரி. பட் இது இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து போயிட்டாங்க. ஆதிரை வந்து எஃப்ஜேவை வெளியே தள்ளணுங்கிற ஒரு சைடு ரிவெஞ்ச் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த சான்ஸ் வந்து விட்டுறக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு போல். பட் வந்து அது வந்து கெடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அவுட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மக்களுக்கு என்னதான் வேணும், இதுக்கு மேலே நான் என்னோட பெஸ்ட்டு இது மேலே கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்னதான் வேணும், ஏன் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களால ஏற்றுக்க முடியல. ஆதிரை ஏன் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன்னா எஃப்ஜே அடிக்கிற ரிவெஞ்சுக்குள்ளே போனீங்கல்ல, அது எதுக்கு போனீங்க, உங்கள் கேம் நீங்கள் பாட்டுக்கு விளையாடிருக்கணும்ல, போய் மறுபடியும் ஒருத்தனை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இதே பண்ணதுனால அதோட பலன் தான் இது. உங்களோட ரிவெஞ்சு முன்னாடி வந்துச்சுல்ல, அதை வச்சு கேம் விளையாண்டிங்கள, அதனால தான் வந்துட்டு இது. அதனால தான் வந்து மக்களை வந்து புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் வந்து அமைதியாக போயிருந்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு ரிவெஞ்சு வேண்டியிருந்தால் மாசு அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துல உங்கள் ரிவெஞ்சு வந்து ஒரு தேவையில்லாத ரிவெஞ்சுங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து போயிருச்சு. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், எஃப்ஜே போகிறதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. போனப்பயே இந்த தடவையும் இதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம், நீங்களே தான் காரணம், உங்களோட ட்ரூ செல்ஃப் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து இது ஜஸ்ட் அ கேம் தான், இது வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவங்களை பிடிச்சிருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கும், மக்களுக்கு யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பிடிக்கும், எப்போ வேணாலும் ஓட் பேசிஸில் ஒரு பெர்செப்ஷன் தான். சரி ஓகே ஃபைன், மோஸ்ட் ஆஃப் த மக்களுக்கு நம்மளை பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையில் வாழ வேண்டியதுதான். என்ன மக்களுக்கு ஏன் பிடிக்கல, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி சால் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும், நம்மளை பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஜெயிக்கணும்னு நினச்சி வந்தாங்க போல். பட் வந்து அது இந்த மாதிரி நடந்ததில் கொஞ்சம் வருத்தங்கள் ரொம்ப இருந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்து வருத்தத்தை ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இன்னொரு சைடு பார்த்தோம்னா அண்ணன் எப்போ காலி ஆவாது, தின்ன எப்போ கிடைக்கும்னு சொல்லி 3 பேர் வந்துட்டு அவ்வளோதான் போயிட்டாங்க, இதுக்கு மேலே மறுபடியும் அந்த மாதிரி லக் பேசிஸில் போகலாம், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் தவிர பேசிட்டு என்னடா வாட் இஸ் திஸ்டா, ஒரு மூமெண்ட் முடிகிறதுக்குள்ளேயாடா இப்படி அடிச்சுக்குவீங்க. எஸ் இட்ஸ் வேல்யூபிள் மூமெண்ட்டு, அதனால் எல்லாருமே அதுக்கு இதாக இருப்பாங்க. ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாருக்காக முடிச்சுட்டு போகலான்னு நினச்சேன், அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. எஸ் அது ஒரு மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்க, பட் வந்து அது வந்து முடியல, வேல்யூ பண்ணணும்னு நினச்சாங்க. பட் இது வேணாங்க போனதுனால கொஞ்சம் வருத்தங்கள். எஸ் ஃபைன், ஒரு மாதிரி கஷ்டம்தான். அண்ட் வந்து வெளியே போனதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கு வந்து இதை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆதிரேட்ட பிக் பாஸ் கேட்டப்போ வந்துட்டு இந்த 24 hours அப்படிங்கிறப்ப அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து செயல்படணும், தன்னிச்சையாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ விருப்பமோ அதை சொல்லுங்கிற மாதிரி சொன்னால், அதுலேயும் இந்த கம்மு வந்துட்டு அக்கா பசங்க ஏன்டா இப்படி கேவலையாக இருக்கீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஐயோ கம்மு வாட் இஸ் திஸ்டா ஒஸ்ட் பிஹேவியர்ரா, இதுதான்டா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கு தான் வந்து திட்டு வேறு வாங்கினார் பயங்கரமாக விஜய் சேதுபதிக்கிட்ட, அதே மாதிரியே பிஹேவ் பண்ணுறான். அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து பார்வை கொடுக்குறேன், ஏன்னா வந்து நான் சொன்னேன்ல போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ட்ரூ ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி சோல் வந்து குட் சோல் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி வந்து போகிறோம். இதுக்கு மேலே என்ன பாரு வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, சரி பாரு என்னதான் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து உடனே பாரு அப்படிங்கிற மாதிரி பார்வை கொடுத்துறாங்க. பாரு அப்படியே எனக்கு இரிட்டேட் அழுகுறா பிடிச்சிக்கிட்டு, ஏய் நடிப்பை காட்டாத சும்மா இரு. அந்த மாதிரி ஒரு சைடு பார்த்தாலும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது இப்படி போட்டு போ அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பெரிய இதாக வந்து நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு மனசே வராது இல்லை, பிஜேபி பார் இதே இடத்துல இருந்தால் இந்த மாதிரி மனசு வராது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப வந்து இதாக விட்டு கொடுத்துட்டாங்களே, ஆதிரை எனக்கு விட்டு கொடுத்தாலும் அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து ரொம்ப வந்து பெருசாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த சைட்லேருந்து இவங்க 3 பேர்த்தில் வந்து பார்வை கொடுத்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி ரொம்ப காமனாக திங்க் பண்ணனால எந்த ஒரு ஹேட் யார் மேலே இல்லாமல் கொடுத்ததுனால பிஜேபி பார்க்கு வந்து அது வந்து ஓ மை காட் நான் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆதிரை உன்னை மறக்கவே மாட்டேன், ஆதிரை ரொம்ப பெரிய விஷயம் ஆதிரை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி தள்ளி எல்லாம் பண்ணிட்டாங்க. நமக்கு தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, போகிற வரைக்கும் இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு அப்படி சந்தோஷப்பட்டு இது பண்ணிவிட்டு கடைசியில் ஆதிரை தான் அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி விஜய் பாரு
என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து விஜய் படம் வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆதிரையே இரிட்டேட் பண்ணாத போதும், ஓகேம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே வெளியே போகிற வெறுப்பில் இருக்கேன். இதில் நீ வேற அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அழுகும் போது ஒரு மாதிரி பயங்கர இதாகவே அவங்க டென்ஷன் வந்து காட்டலை. பட் வந்து அவங்க ஃபீல் வந்து மேபி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தானே ப்ரெடிக்ஷனில் ஃபீல் ஆகுது அவன் பண்ணுறதை பார்த்தா. ஸோ வந்துட்டு உண்மையாலுமே அந்த மாதிரி ஏன்னா குழந்த மாதிரி மாறிடுறாங்க அப்பப்போ இந்த மாதிரி போய் தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன், அந்த மாதிரி ஆளுகிட்டு உடனே முடிச்சுட்டு ஆதிரி வந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்து பாரு கம்முகிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படியோ 24 hours கிடச்சி அம்மா மட்டும்தான், அம்மா சொல்கிறது மட்டும் தான் எனக்கு நம்புவேன், எல்லாமே இதுதான், இந்த மாதிரி வேறு யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதே தெரியுது. பாரு வந்து யாரையுமே வந்து ஒரு ஒரு யாருக்கு மேலேயுமே வந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து ஒரு வில்லனிசமாக தான் வந்து எதிர்கொள்வாங்க. அதனால தான் அது வந்து அந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ வந்து அதில் இந்த மாதிரி பண்ணனால கொஞ்சம் வந்து எப்படி பண்ணா, அதனால தான் அவளுக்கு வந்து என்னதான் காட்டமாக இருந்தாலும் அவளுக்கு வந்து இந்த மாதிரி குட் ஹார்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். போதும் நீ இருக்கிற வரைக்கும் இப்போ போனதுக்கப்புறம் உனக்கு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் குட் ஹார்ட்டு எல்லாம் வெங்காயம் வெண்ணைன்னு சொல்கிறது. அண்ட் வந்து எஸ் உண்மை தான், போகிறப்ப எல்லாருமே குட் ஹார்ட் ஆகிடுவாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் கேம் விளையாடுறப்ப எல்லாருமே அப்படி தான் கேம் விளையாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரோராவை பற்றி வேறு பேசுகிறேன் மறுபடியும் ஒருத்தைங்களை பற்றி தப்பாக பேசுகிற பற்றியா, ஏன் ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அரோரா என்ன ஏதாவது ஒன்று சும்மா ஒரு பொசிசிவ்னஸில் ஏதோ ஒன்று சும்மா ஒரு ஜாலியாக அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணாலும் ஃப்ரீயாக விட்டு மன்னிக்கிறதான மனிதத்தன்மை. அதான் மனிதத்தன்மையே இல்லை. மறுபடியும் வந்து பிடிச்சி அரோராவை பிடிச்சி வம்பிழுத்து விட்டு அடுத்து வந்துட்டு இப்போ அரோரா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆதிரி இல்லாமல் ஆகா அப்படின்னு. பட் வந்து அரோரா உண்மையுமே சூப்பராக பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உண்மையாகவே ஒரு ஒப்பீனியன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அது அந்த விஷயத்துலேயே அரோராவுக்கு வந்து பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து புலம்பி தள்ளுறாங்க பாரு. ஆகா என்ன பண்ண போகிறோம், அம்மா வருவாங்க அம்மாட்ட வந்து 24 hours இப்படி எல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாரு. வந்தால் தெரியும் என்னெல்லாம் நடக்க போகுது, குத்துன்னு சப்பையாக பண்ணிடுறீங்கடே 24 hours இருக்குடா, கொஞ்சம் குதூகலமாக பண்ணி அப்படி ஜஸ்டிஃபை பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பாரோட அம்மா வந்தவொடனே இட்ஸ் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா ஐயோ எவ்வளோ இப்படி சப்பையாக பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி இதாக இருந்தாலும் கம்மு தான் என்ன நிலைமைக்கு ஆக போகிறான்னு தெரியல. அவங்க அம்மாவும் ஓகே சொல்லி எல்லாம் முடிஞ்சதுன்னா பாரு தானா கல்யாணம் பண்ணு கம்மு பார்த்துக்கோ வாழ்க்கையே எனக்கு மேலே பாரு கூடலாம் என்னெல்லாம் சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் அது இருக்குது. ஒரு வேளை கல்யாணம் பேசினாலும் பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முதலே விஜய் பவர் ஃபேமிலியை கூட்டு வந்துருங்கடா, அதே நாளே கம்மு ஃபேமிலியே வரணும், ஓகேவா? அப்படின்னா நல்லா இருக்கும். வெளியே போயும் ஆதிரி வந்து என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பயண வீடியோ காட்டுறேன்னு சொல்லி காட்டுறப்ப வந்துட்டு அடுத்து அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு பயண வீடியோ 2 டைம்லாம் சும்மா போட முடியாது. அவங்க அம்மா வந்து சீக்கிரட்டாக வந்து வர வச்சு இதுக்காக தானே ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி இதையாவது குட்டி மூமெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. வாஸ் எ க்யூட் மூமெண்ட். அவங்க அம்மா பயங்கரமாக பேசுவாங்க. அந்த சவுத் ஸ்லாங் கொங்கு ஸ்லாங் இருக்கும்ல, அந்த ஸ்லாங் வந்து பயங்கரமாக பேசினாங்க திருப்பூரில் ஆதிரை. அதனால் வந்துட்டு அந்த ஸ்லாங் வந்து பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி வந்து பேசிட்டு எல்லாத்துக்கூடையும் சரி உள்ளே போயும் பேசலாம், இதுக்கு மேலே என் மகன் என்னதான் பண்ண முடியும்னு தெரியல, நல்லா தான் விளையாண்டா இப்போ 2வது டைம் போனப்போ கூட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களும் வந்து சொன்னாங்க. பட் வந்து ஓகே பரவாயில்ல, ஆனால் அது இதை விட வந்து இன்னொரு பெரிய படத்தில் எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து அவள் வந்து இருப்பா, அப்போ வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்குமே காட்டுவா யாருன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக சூப்பராக கொண்டு போனாங்க. இதுதான் வேணும், தட்ஸ் அ ஸ்பிரிட், அவங்க அம்மாவுக்கு இருக்க ஸ்பிரிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையுமே சூப்பராக வந்து அவங்க அம்மா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக நல்லா வந்து பேசினாங்க. எல்லாத்துக்கும் குடும்பத்து கூட வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்துக்கூடயும் பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கூடயும் வந்து நல்லா ஜாலியாக பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. அண்டு பாரு அம்மா கடன் பட்டிருக்கேம்மா, வாழ்க்கை பூரா இப்போ ஒன்று பண்ணிட்டு போயிருக்காமா அவங்க அம்மா, கடன் பட்டிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி பாருக்கு பயங்கர பிடிச்சிட்டாங்க பாருவா. மொத்தமாக பாரு அவ்வளோதான் காலில் விழுந்து கதறி இதுக்கு மேலே விட்டுகிட்டே போக மாட்டா பாரு ஆவிரி. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் ஆகிப்போச்சு பாருக்கு. ஸோ வந்து இவ்வளோ பெரிய மொமெண்ட் கிடைச்சது வந்து உண்மையாலுமே நல்ல விஷயம் தான் பாருக்கு கிடைச்சது. பாரு இவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்கன்னா அது வந்து உண்மையாலுமே கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் கூட வந்து பேசி ஒரு வழியாக வந்து ஆதிரியை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. விக்கல்ஸ் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆதிரி வந்து ஓப்பனாக அடிச்சு இவன் தான் நல்ல இதுதான் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அடித்து பேசிடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணப்போ கூட உடனே வந்து சிரிச்சுட்டு எதையுமே நினச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்தா. எஸ் உண்மை தான், ஆதிரி வந்து எப்பயுமே வந்து ஓப்பனாக அடித்து இதுனா இது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிடுவாங்க.
அதனால் வந்து அந்த விஷயத்துலலாம் நல்லா தான் இருந்தாங்க. ஏன்னு தான் தெரியல. அதை பற்றி வந்து விக்கல்ஸ் பேசிகிட்டு இருந்தார். அடுத்து இன்னொரு சைடு திவ்யா, ஐயோ இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து நிறையா பண்ணணும்னு நினச்ச உள்ளே இருந்து, பட் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் முடிச்சு போயிடுச்சு. ஃப்ரீ ஸ்டார்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் தாண்டியும் நீ வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஆதிரை போனதுக்கு ஃபீலிங்கு, சந்தோஷம், இந்த மாதிரி வந்து எல்லாரும் மிக்ஸ்டாக ஒரு மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இன்னொரு சைடு பார்த்தோன்னா அமித்தும் பாரு உட்காந்துட்டு, பாரு திருந்த மாட்டேன்ல அமித் விடுவாங்க. அமித் ஏன் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னே தெரியல. எதுக்கு ஏன் தேவையில்லாத வேலைன்னு தெரியல. போய் பார்வையிட்ட போயிட்டு இந்த மாதிரி வீட்டான உடனே அவன் வந்து தட்டுறா அரோரா வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து நாமினேஷன் வந்து போட்டார் போல. அது வந்து அரோராக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு போகிற, அவங்களுக்கு பயங்கர ஞாபகம் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அமித் ஒவ்வொருத்தவங்களை பற்றி குறை சொல்லிட்டு இப்படி பேசினா ஜெயிக்க முடியாதுடா, அவுட் ஆயிடுறா. அமித்தோட காலம் முடிஞ்சது, அவ்வளோதான். ட்ரூ செல்ஃப் வெளியே வந்துருச்சு, முடிஞ்சது. இதுக்கு மேலே ஒன்றும் சர்வே ஆக முடியாது. அமித்னா கொஞ்ச நாள் சர்வே ஆகிடும், அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து அச்சாக்கியா இன்சூரன்ஸ்லையா எப்பயும் வாரம் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டு அடுத்து விக்கல்ஸும் கனியும் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி 24 hours உனக்கு கிடைக்கும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல் சொல்ல, கனி வந்துட்டு இல்லை அந்த அம்மா சென்டிமெண்ட் சொல்லும் போது வந்துட்டு அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ஆதிரை கன்ஃபார்ம் அவங்க தான் சொல்லுவான்னு நினச்சேன். அதனாலே நான் வந்து தலை குனிஞ்சிட்டேன், எனக்கு வந்து வேணாங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் பாருவோட மூஞ்சியை பார்த்தேன். அவங்க ஃபீல் பண்ணது, அவங்களோட ஃபீல், அதுக்கெல்லாம் வந்து ஒருத்து தான், பரவாயில்ல அவங்களே இருக்கட்டும், போயிட்டு போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. கனி இதைத்தான் வந்து வாரத்துலேருந்து பண்ணியிருக்கணும். இடையில விச வேலைகள் எல்லாம் செஞ்சு விட்டுட்டு எண்டிங் ஆகும்போது எல்லாம் ட்ரூ இப்படி தான் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னது எஸ், அவ்வளோதான் மொமெண்ட், அவ்வளவுதான். யாருக்கு எனக்கு கிடைக்கிது, சரி பரவாயில்ல உனக்கு கிடைக்கிது, நீ என்ஜாய் பண்ண. அடுத்தவங்களோட ஒரு ஃபீல்டில் இருக்கிற அந்த ஒரு வேல்யூ பண்ணுறதான ஒரு அடுத்தவங்களோட சந்தோஷம், சோகம், இது எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணி உன்னால் வந்து இப்போ பண்ண முடிஞ்சதுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து அதுதானே ஒரு வேல்யூவான திங் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதை பண்ண முடிஞ்சதுனாலே சூப்பர் தான். நீ இதை வந்து முதல்ல காமிச்சிருந்தா நீ நேரத்துக்கு ஒழுங்காக இருந்திருப்ப. இப்போ எல்லாம் டேமேஜ் ஆகி தான் கிடக்கும் கொஞ்சம். ஸோ வந்து அதுக்கப்புறம் விக்கல்ஸ் வந்துட்டு ஆமாங்க என்னங்க இதில் என்னங்க இவங்க கிடச்சா என்ன நமக்கு கிடச்சா என்ன எல்லாம் இப்படி தானுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து விக்கல்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். விக்கல்ஸ் ஒரு மாதிரி பயங்கர டேமேஜில் சுற்றிட்டு இருக்காரு. ஒரே அழுக, ஒரே எமோஷ்னலாக ரொம்ப அட்டாக் ஆகி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. அந்த சாண்ட்ரா நிலைமை அளவுக்கு போகாது, பட் அந்த மாதிரி தான் ரொம்ப மூஞ்சியே ரொம்ப வாடி போய் அந்த அளவுக்கு வந்து சோகத்தோடவே வந்து சுற்றிட்டு இருக்காரு. ட்ரூ அப்படி வந்து தெரியுது. அந்த மாதிரி வந்து இருக்காரு. ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இப்போவே வந்து அட்டாக் ஆகிட்டாரு. ஃபேமிலி வந்து அழுது புரண்டு அப்படி வந்து போயிடுவார் எனக்கு விக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி விக்கல்ஸும் கனியும் பேசிக்கொண்டிருந்த வேளையில் வீடியோவை முடித்து விட்டார்கள். ஸோ இதோட என்னோட வீடியோ, என்னோட ரிவ்யூ, என்னோட ரோஸ்ட், என்னோட கண்டென்ட் நானும் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் ரோஸ்ட், நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஃப்ரம் Deepak. Bye bye, KDM fame. Love you lots.